ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிசைன் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து போட்ட ஸ்டிச்சஸ்லேருந்து ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ஹேண்டாக தான் நான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது மொபைலில் இருந்தோ இல்லை வந்து ட்ரேசிங் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது அந்த எல்லோ கார்பன் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது டிசைன்ஸ் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச்சு, லோடிங்கு, அதுக்கப்புறம் சம்கீஸில் வந்து லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பீட்ஸ் செக்ஷன்ஸ் வரும்போது தனியாக நான் வந்து உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் வந்து எப்படின்னு சொல்லிடுறேன். இது நார்மலாக ஒரு ஃப்ளவர் பெட்டல்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜரி, எந்த ஜரி வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 பிராண்ட் ஜரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ A1 பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் வைஸும் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் கோல்டன் ஷேட்ஸு. உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது வந்து ஷேட்ஸ் இந்த காப்பர் கலர் அதெல்லாம் வேணும் அப்படின்னா மட்டும்தான் டயலாஜி பிராண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் வைஸ் பொறுத்து வந்து A1 வந்து காஸ்ட் வந்து கம்மி, டயலாஜி வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ கலர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டயலாஜி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா A1ல் வந்து வெறும் கோல்டு சரி தான் யூஸ் கோல்டு சரி மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து கோல்டு சரி வச்சு நான் வந்து அவுட்லைன் தான் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல்ஸ்க்கு வந்து அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து டபுள் செயினாக யூஸ் பண்ணணும், இன்னும் நல்லா எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து அவுட்லைன் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போடக்கூடிய வந்து ஃபில்லிங்ஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கேப் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்னொரு செயின் ஸ்டிச்சே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை பீட்ஸ் ஒர்க்ஸ் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் ஒர்க்ஸ் கொடுத்தும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஸோ எந்த ஸ்டிச்சஸ் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாயினிங்ஸ்லாம் வரும்போது நீங்கள் இப்படி உள்ளே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு டபுள் செயின் போடும்போது அந்த ஜாயினிங்ஸ்லாம் வந்து தெரியும். இப்போ வந்து நான் லோடிங் ஸ்டிச் போட போகிறேன் அப்படின்றதுனால கீழே வந்து எனக்கு ஒரு பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து லோடிங் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ லோடிங் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு பேஸ் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய வந்து லீஃப் டிசைன்ஸ்லாம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோடிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க ஃபிஷ் போன் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸ் ஒர்க்ஸ் கூட கொடுக்கலாம். நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. ஓகேவா? அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ்லேயும் நிறைய இருக்குது, பேசிக்ஸ்லேயும் நிறைய இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து பேசிக்ஸில் வந்து பீட்ஸ் வரப்போகிறோம், பீட்ஸ் ஸ்டிச்சஸ் கிட்ட வரப்போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து இந்த பேசிக் லெவல் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணலாம். த்ரெட் ஒர்க் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் த்ரெட் ஒர்க் கேட்பாங்க அப்படின்னா அது கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இப்போ பார்க்கும்போதே வந்து நல்லா லுக் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த சம்கீஸு, பீட்ஸு, ஸ்டோன்ஸு இந்த மாதிரி குந்தன் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அதே இடத்துல வந்து நம்ம உள்ள ஃபில்லிங்ஸ்க்கு வந்து த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபில்லிங்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் லோடிங் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயே வந்து பட்டன் நூல் மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் மேலே வந்து லோடிங்க்கு குட்டி லாக் போடுறேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லாக் போடாமல் பட்டன் நூலாக மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லாக் வேண்டாம் அப்படின்னா பட்டன் நூல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிஸ்டர்லாம் கேட்டாங்க எந்தெந்த ஸ்டிச்சஸ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த ஸ்டிச் எங்கே போட்டால் கன்வீனியண்ட்டாக நல்லாயிருக்கும், பார்க்கும்போது லுக் வைஸ் நல்லாயிருக்குமோ அதை மாதிரி போட்டுக்கலாம். இதை இங்கே தான் போடணுன்னு சொல்லி நான் உங்களை பழக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் அதே தான் யூஸ் பண்ணுவீங்க. மற்றபடி வேறு எந்த ஸ்டிச்சஸும் அந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து லோடிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே இடத்துல வந்து நம்ம வந்து செயின் ஃபில்லிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றியுமே வந்து செயின் ஃபில்லிங் கூட போடலாம், பட்டன் நூல் போடலாம், இல்லை வந்து இதே வந்து ஸ்லான் லோடிங்காக போடலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் லோடிங்கோ இந்த மாதிரி வந்து போடும்போது நீங்கள் ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து இதுவாக போடாமல் அந்த ஒரு இடத்த வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, ஃபில் பண்ண போகிறீங்கன்னா அதை ஆஃபாக பிரிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லோடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு இன்னொரு செயின் வந்து அவுட்லைன் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுத்துருவேன் கோல்டு சரியிலே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கேப்புமே உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்னொரு சரியில் வந்து இன்னொரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் பார்க்கும்போது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஜரியில் வந்து இன்னொரு அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து நான் லோடிங் போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கேப் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் நான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லைன் வந்து ஜரியில் வந்து கோல்டு ஜரியில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கேப்பும் கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் லுக் வைஸும் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜரி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த லைனில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட கண்டினியூட்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.